சங்கீதக்காரன் சொல்றார், எனக்கு கர்த்தர் ஒரு பந்தி ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமைன்னு சொல்லுங்க. உங்க பாத்திரத்தை எடுத்துட்டு வீதியில போற வாழ்க்கை அல்ல, மாறாக உங்களுக்காக ஏற்கனவே கர்த்தர் ஒரு மேஜையை ஆயத்தப்படுது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? அதுவும் யாருக்கு முன்னாடியா? யாரெல்லாம் நம்ம விழுந்து போகணும், அழிஞ்சு போகணும், நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு முன்பதாக, அதாவது சத்துருக்களுக்கு முன்பதாக ஏற்கனவே எனக்கு ஒரு மேஜை. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் கையை தட்டி விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய பிசினஸ்ல, என்னுடைய வேலை ஸ்தலத்துல, என்னுடைய ஊழிய பாதையில நம்புறவங்க ஆமைன்னு சொல்லுங்க. என்னுடைய குடும்ப மத்தியில, என்னுடைய சொந்தங்கள் மத்தியில கர்த்தர் எனக்கு ஒரு பந்தி ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. என் தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்றாரு. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல போறீங்க? என் பாத்திரம் நிரம்பி, சொல்லுங்க என் பாத்திரம், சொல்லுங்க வாயத்திரம் சொல்லுங்க, நிரம்பி வழிகிற அபிஷேகம். சொல்லுங்க, இந்த 7வது வருஷம் நம்ம சபை நிரம்பி வழிய போகிறது. விசுவாசிக்கிறோம் ஆமென் சொல்லுங்க. ஊழியத்துல ஒரு நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுக்க போகிறா. உன் பிசினஸ்ல ஒரு நிரம்பி வழிகிற அனுபவத்தை கர்த்தர் கொடுக்க போகிறா. வெறுமையானவைகளுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிறார்.